ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சில பிளான்ட் கலெக்ஷனை தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு மினி பாண்ட் செட்டப் மாதிரி ரெடி பண்ணியிருப்போம். ஆனால் அது பார்த்திங்கன்னா தண்ணியை விட்டு ஃபிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. பிளான்ட் கலெக்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அந்த பாண்ட் செட்டப்பில். அதனால் பிளான்ட் கலெக்ஷன் பண்ணலான்னு ஒரு சில இடத்துக்குலாம் நம்ம போனோம். நீங்கள் என்னமோ நினைப்பீங்க பெட் ஷாப்புக்கோ என்னமோன்னு, ஆனால் அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து ஷீவோட்டோ கொடுத்தோ இல்லை சாயில் கொடுத்தோ அந்த மாதிரி பிளான்ட்டெல்லாம் வளர்க்க போகிறது கிடையாது. டேரெக்டாக தண்ணியில் போட்டால் வளரணும், அந்த மாதிரி பிளான்ட்டை தான் எதிர்பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா ஏரி குளம் கொட்டையில் தான் இருக்கும். நம்ம நேரம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஏரியில் எல்லாமே தூர்வாரி வச்சுருந்தாங்க. அது என்னமோ ஒரு அதிசயமான செயல் தான். ஆனால் நமக்கு அது பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கண்டுபிடிச்சி ஒரு சில பிளான்ட் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா வெங்காய தாமரமாங்க எங்கள் ஊர் சைடு. ஆனால் இதோட சயின்டிஃபிக் பேர் வேறு தான். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அசோலா இருக்குது. இது ஒரு நல்ல பிளான்ட்டு. மாடு அப்புறம் வளர்ப்பு மீனுக்கு எல்லாமே இது தீவனமாகவே பயன்படும். அப்புறம் சின்ன சின்ன டக் பீட்ஸ் எல்லாமே இருக்குது காய்ஸ். இந்த வீடியோ எதுக்குடா மேக் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியிலேருந்து தான் இதை எடுத்துகிட்டு வந்தோம். இதை எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில பிரச்சனைலாம் வரும். அந்த பிரச்சனைலாவே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் ஸ்டார்டிங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. நிறையா லீஃப் எல்லாமே அழுகி போய் வேர் எல்லாமே டார்க் கலரில் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் கண்டிஷன் பண்ணணும். அது எப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஏன்னா இது டேரெக்டாக அப்படியே விட்டிங்கன்னா சும்மா கடந்த ஓனான வேட்டிக்குள்ளே போட்ட கதையாக ஆயிரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய கொசன்னு ஏதோ ஒன்று மேயுதுங்க. ஸ்னெயில் இருக்குங்க, ஸ்ட்ரிம்ப் இருக்குங்க, அப்புறம் சின்ன சின்ன ஆர்கன்லாம் நிறையா இருக்குங்க. பார்த்திங்கனாலே தெரியும். அதனால் இது பார்த்திங்கன்னா அவுட்டராக தேவையில்லாத லீஃபு வேர் எல்லாமே கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்புறம் இன்னராக பார்த்திங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. மைக்ரோ ஆர்கன்ஸ் அப்படியே தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ராக் சால்ட்டு, அதாவது கல்லுப்பு. அதில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டரை ஒரு 2-3 நாள் வைக்க போகிறோம். அப்புறமேட்டு பிளான்ட்டு க்ரோத் ஆன வேட்டி தான் நம்ம மினி பாண்ட் செட்டப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இதனால தான் இந்த வீடியோ. ஒரு பிளான்ட்டை எப்படி கண்டிஷன் பண்ணி டேங்க்கில் வைக்கணுங்கிறதுக்கோசரம். இது எல்லாமே வாட்டரில் போட்டாலே வளர்ந்துருங்க. இதுக்கு எதுக்குமே மண் தேவையில்லை. அசோலாலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே நான் நிறையா வளர்த்துருக்கேன். ஆனால் ரீசெண்டாக கிராஷ் ஆகிடுச்சு, அதனால தான் விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அசோலா கிடச்சிருக்கு. அப்புறம் சின்ன சின்ன டக் பீடு இருக்குது. டக் பீடு பார்த்திங்கன்னா ஒரு சல்ல பிடிச்ச வேலை தான், நிறையா வந்துடும். இந்த 3 பிளான்ட்டுமே பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு பிளான்ட்டு தான். அதாவது ஏரி குளம் குட்டையிலலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இது தேவையில்லாமல் தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கும் தேவைப்படலைன்னா தூக்கி குப்பையில் தான் போடணும். திரும்ப ஏரி குளத்துக்கெலாம் கொண்டு போகக்கூடாது. ஓகே, இதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி 2 நாள் கழித்து எடுக்கிறது. இந்த பிளான்ட்டு பாண்டு செட்டப்பில் வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. ஏன்னா நான் வாட்டர் கேபேஜ் இருக்குன்னு தான் நினச்சி போனேன். ஆனால் இந்த பிளான்ட்டு அது இல்லைன்னு ஒரு ஆப்ஷனாக எடுத்துகிட்டு வந்தேன். இது நல்லா க்ரோ ஆச்சுன்னா வைக்கலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா அப்படியே வச்சோம்னா இப்பயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அழுகுது. அது பார்த்திங்கன்னா லீஃப்லாம் தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக காய தொடங்குது. இது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ரூட் எல்லாமே நிறையா இருந்துச்சு. நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன். அப்படியே வைக்கிறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நீங்கள் பிளான்ட்டு க்ளீன் பண்ணுறதா இருந்தால் ரூட் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணுங்கள். அப்புறம் லீஃப் எல்லாமே க்ளீன் பண்ணுங்கள். இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரு எதுவும் செட் ஆகலைன்னா சீக்கிரம் அழுகிரும் போல். அதனால் இது நான் க்ளீன் பண்ணிட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்புறம் இங்கே எல்லாமே வச்சுருக்கேன். இது எல்லாமே க்ரோத் பண்ணுறதுக்கோசரம் வச்சுருக்கேன். நான் க்ளீன் பண்ணி நெக்ஸ்ட் டே எல்லாமே காய தொடங்கிருச்சு. ஏன்னா 1 டே ஃபுல்லாமே சால்ட் வாட்டரில் தான் ரூட் எல்லாமே வச்சுருந்தேன். அதனால் கூட இருக்கலாம் ரீசனு. ஆனால் பரவாயில்ல, எனக்கு இந்த பிளான்ட் இப்போ யூஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். போனதுக்கு நம்மக்கிட்ட டக் பீடும் ஒரு சில அசோலா பிளான்ட்டும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா டேங்க்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இது கொஞ்சம் போட்டாலே அதிகமாக வந்துடும் கைஸ், அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. போனதுக்கு அசோலா வாட்டும் யூஸ் ஆகட்டும். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நான் க்ரோ ஆகுதான்னு பார்க்குறேன். க்ரோ ஆனதுன்னா நான் வைக்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த ஏரி குளம் கொட்டையிலலாம் எடுத்திங்கன்னா டேரெக்டாக டேங்க்லலாம் வச்சிடாதீங்க.
கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டாச்சும் அட்லீஸ்ட் வைங்க. ஏன்னா ஃபிஷ்ஷு எப்படி டெத் ஆகுதுன்னு தெரியாது, எந்த இன்ஃபெக்ஷன் வந்து டெத் ஆகிடுதுன்னு தெரியாது. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஃபிஷ்ஷஸ் ஆகும். அடுத்தடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் இருக்க டோட்டலான ஃபிஷ் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுங்க. ஏன்னா அது க்ளீன் பண்ணுறப்ப நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அவ்வளோ இருந்தது, தேவையில்லாத பார்ட் எல்லாமே நிறையா இருந்தது இந்த பிளான்ட்டில். இந்த பிளான்ட்டு பார்த்ததுனாலே இந்த பிளான்ட்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வேணான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்ல பிளான்ட்டு தான், எதுவும் ஆகிறதில்ல. ஆனால் நம்ம வாட்டர் இதுக்கும் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் இது செட் ஆகணும். அதனால் இப்போ இதிலே இருக்கட்டும், ஒரு 2 வீக்ஸ் ஆட்டும் இதிலே இருக்கட்டும். க்ரோ ஆகுதான்னு பார்க்குறேன், இல்லைன்னா தூக்கி போட்டுற வேண்டியதான். ஆனால் போனதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அசோலா பிளான்ட்டு கிடச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே கேஜே 1000 அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. ஆனால் இது பார்த்திங்கன்னா தீவனமாக பயன்படுது கைஸ், இந்த அசோலா பிளான்ட்டு. ஒரு நல்ல பிளான்ட்டு தான் இது. இது எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. இது எல்லாமே சால்ட் வாட்டரில் தான் ஒன் டே இருந்தது, அப்புறமேட்டு நார்மல் வாட்டருக்கு மாற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டுருக்கு. இதெல்லாமே நம்ம டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி தெரியாமல் டேரெக்டாக என் டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ.